வேலை கிடைச்சு உள்ள போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்னோட ஆட்டிடியூட்னால நிறைய பிரச்சனை இருந்துச்சு. ஈவன் நான் பேசுற வார்த்தைகள், எஸ் நான் கொழும்பு தமிழ் தானே பேசுறேன். ஸோ நான் பேசுறது இப்ப பேசுறது கொஞ்சம் ஓகேவா இருக்கு கேட்கறதுக்கு. அந்த டைம்ல பேசுற நேரம், என்ன செஞ்சு கொஞ்சம் கொண்டு இருக்கிறீங்க? ஆ அவள அப்படிதான் பேசுவோம். சும்மா அறிங்க ஐயா, பேசாதீங்க ஐயா, அப்படி இப்படின்னு தான். இப்பயும் அது இருக்கு தான். வீட்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸோட அது இருக்கு. பட் மைக் முன்னால இந்த தமிழ் கொஞ்சம் வந்து ஓகேவா ஆமா. பேசுறோம். அப்போ மைக் முன்னாலயும் அது இருக்கல. ஸோ அந்த தமிழுக்கு பிரச்சனை இருந்துச்சு. நெறையா திட்டு வாங்கி அப்படி இப்படிலாம் இருந்துச்சு தான். சில சில ஷோஸுக்கு வந்து நம்ம நம்ம உள்ள நம்மள உள்ள விடவே விட மாட்டாங்க. ஐ மீன் மாட்டாங்க. யா சில ஷோஸ் பண்றதுக்கு நாம உள்ள இருக்கவே மாட்டோம். இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் போக போக ஒரு காமனான தமிழ் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு அது நல்ல விஷயமா கெட்ட விஷயமான்னு கூட தெரியாது. தெரியல. மேபி கெட்ட விஷயமா இருக்கலாம். அப்படி ஒரு தமிழ் வந்து டிவியில் வரக்கூடாதுன்னு இருக்கலாம். பட் அப்படி இல்லையே. இப்போ வந்து இந்தியன் சேனல்ஸ் எதை எடுத்து பார்த்தாலும் வந்து ஒரு காமனான எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஒரு தமிழ் தான் போயிட்டு இருக்கு. ஒரு சென்னை தமிழ்னா வந்து எல்லாருக்குமே புரியுது. ஆமா. ஸ்ரீலங்கால எல்லாருக்குமே புரியுது. ஸோ நீ கேட்ட அந்த கொழும்பு பிரச்சனை இருந்துச்சு எனக்கு. என்னோட பேச்சை தாண்டி என்னோட ஆட்டிடியூட்ல அந்த பிரச்சனை இருந்துச்சு. அது என்னோட தப்புன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் தாண்டி ஒரு மாதிரி வந்தாச்சு.